நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கிய சீரியல் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, எப்படியோ ஒரு வழியாக வீடு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி என்னென்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அதுதான் இங்கே ஒரு கேள்விக்குரிய அமைய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் அமைஞ்சாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்கார்ல, அவள் என்னென்ன செய்கிறா என்னென்ன தில்லங்கடி வேலை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருது. எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்ச உடனே சும்மா இருப்பாங்களா, இவளை சும்மா விடக்கூடாது, இதே மாதிரி விட்டா அவள் இன்னும் ஆடுவாளி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக முடிவு பண்ணிடுறான். முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் தாறு மாறு தக்காளி சோறு அவ மூஞ்சி போடுறா 2 பூரு அப்படின்னு சொல்லிட்டு அடி சும்மா பொழந்து கட்டுன்னு இருக்காங்க. அஞ்சில் ஒரு பக்கம் கதறி அல்றா, ஐயோ கார்த்தி நான் என்ன பண்ணேன், எதுக்காக என்ன இப்படி கொடுமை பண்றீங்க, எல்லாமே உங்க நல்லதுக்கு தானே, அந்த சொத்தெல்லாம் வந்தா உங்களுக்கு தானே, சொத்தாவது மயிராவது போடி அந்த பக்கம், இந்த சொத்தே இல்லைனாலும் எங்க அண்ணனே எனக்கு பெரிய சொத்து, எங்க அண்ணன் தான் இதோட பல சொத்து எனக்கு வரண்டி, அப்படியேப்பட்ட என் தங்கத்தான் நீ விட்டு அனுப்பிச்சு வைக்குவேன், பிளான் பண்ணி உன்னை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா ஆவேசமா பேசினிருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம அஞ்சலி மேல. அஞ்சலி தான் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்ததும் அஞ்சலி இப்படியெல்லாம் பண்றாளா, நம்மளுக்கு எதிராக அந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணிருக்காளே, அவளை சும்மா விடலாமா, இதோட அவளை விட்டு வச்சுவேன், இதுக்கப்புறம் நம்மளுக்கே ரிப்பீட் அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் போடுறத மட்டும் இல்லாம அது என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வான்ஸா திங்க் பண்ணிருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் திங்க் பண்ணி இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம நிலைக்கா இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது நம்ம டீச்சர் ஒர்க்கு போயிடணும், அந்த டீச்சர் வேலைக்கு போயிட்டு அந்த டீச்சர் வேலை நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம சம்பாதிச்சுனா நம்ம கௌதமுக்கு கொஞ்சம் இன்கம் கொடுக்கலாம், அதை வச்சு என்ன பிசினஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் இன்டர்வியூ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறாரு, அதை வச்சு நான் முன்னிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. கௌதம் இருந்து கரெக்டா இன்டர்வியூ ஜாப் இதை எதை பத்தி யோசிங்க, நியூஸ் பேப்பர் எடுக்கிறாரு, என்ன கான்ட்ராக்ட் வந்து இதாக இருக்கு, எங்க எப்படி இருக்கு கொட்டேஷன் எல்லாமே போட்டு பாக்குறாரு. நல்ல கொட்டேஷன் இருந்தா கவர்மெண்ட்டே இப்ப நிறைய இருக்குல்ல, கவர்மெண்ட்ல போய் கொடுக்கலாம், அதுல வந்து ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. கொட்டேஷனை பார்த்து பிடிச்சிருந்தா அவங்க ஏத்துப்பாங்க. அது வந்து நம்ம கௌதம் கரெக்டா 4 இடத்துல கொடுக்குறாரு, 4 இடத்துல சக்சஸ்ஃபுல்லா ஓகே ஆயிருது. என்னடா அது நம்ம கௌதமுக்கு அடிச்ச லக்கா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதமுக்கு அடிச்சது லக்காலாம் இல்லைங்க, கௌதமோட ஹார்ட் ஒர்க். ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு கரெக்டான ஒரு இதுல பண்ணா, பேராசையும் படாத நம்மளுக்கும் நஷ்டம் ஆகாம கரெக்டா பண்ணா எல்லாமே நம்மளுக்கு ஓகே ஆகும். மத்த எல்லாருமே கவர்மெண்ட் தானே இது எப்படினாலும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேராசையோட பண்ணாங்க. ஆனா நம்ம கௌதம் இருந்து எல்லாமே மக்கள் வாழ்றது, நமக்கும் நல்லது நடக்கணும் அவங்களுக்கும் நல்லது நடக்கணும், நமக்கும் நஷ்டம் நடக்கூடாது அவங்களுக்கும் நஷ்டம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா முடிவு பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி இது பண்ணாங்க. அது ஒரு பக்கம் நடந்து இருக்கு. இது என்னக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. கரெக்டா பாத்தீங்களா அந்த செடி தான், இந்த செடியில வந்து இந்த கை அது இந்த கை பார்த்துக்கோங்க, இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இது நேம் சரியா தெரியல, யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தா ஐடியா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிவிட்டு போங்க. சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க வந்து இலக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க. இலக்கியா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என் புள்ளைய கூட்டின்னு வந்துடும், என் புள்ள இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ ஏமாத்தி கூட்டின்னு போயிட்டு என் புள்ளைய உங்ககிட்ட இருந்து எப்படி பிரிக்கணும் என்னென்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும், நான் அந்த மாதிரி பண்ணி என் கௌதமை மீட்டுப்பேன். சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிம் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.